உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு ஹார்ட்ஷிப்ஸ்லேருந்து நீங்கள் மீண்டும் இந்த இடத்துக்கு வந்தீங்க? நான் இன்னும் மீளல சொல்லப்போனா. ஏன்னா அது நடந்து 15 டேஸ் தான் ஆகுது. 15 நாளா? எனக்கு 28 இயர்ஸ் ஆகுது. நான் இன்ட்ரா ஃபேமிலி மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். 3 வருஷம் வந்து ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ராப்பராக வந்து பேபிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ ஹெல்த்தியாக நாங்கள் 2 பேருமே மாறிட்டு குழந்தைக்காக என்னென்ன வேணுமோ எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்து 3 தடவை ஃபார்ம் ஆகி டிஃபார்ம் ஆயிடுச்சு அதுவாகவே. குழந்தை உருவாகி அதுவா அபார்ட் ஆயிடுச்சா? ஆமாம். அது வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு நம்ம ஹெப்பாரின் போட்டு நம்ம பேபியை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஐயுஏ வரைக்கும் தான் போனோம், ஐவிஎஃப் பண்ணல. ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே பாடி வந்து ஹெல்த்தியாக இருந்தது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் மெடிசன் இல்லாமல் பேபி வந்து ஃபார்ம் ஆச்சு. அவன் பிறக்கிறப்போ நான் வந்து கான்ஷியஸில் இல்லை, ஆனால் நான் பேசுகிறேன். அவள் சவுண்ட் கேட்டோன்னே பையன்னு சொன்னோன்னே நான் ஒரே ரொம்ப எமோஷ்னலாக அழுதுட்டேன். அவங்க வந்து இது நான் 4வது குழந்தை, அதனால தான் எமோஷ்னல் ஆகுறாங்க அப்படின்னாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நானும் அவங்க அப்பாவும் பிறந்த 10 நாளில் இருந்து 8 மந்த்ஸ் வரைக்கும் தூங்காமல் சாப்பிடாம அவனுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டோம். 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் அன்கான்ஷியஸாக போயிட்டான். தவக்கலை, உட்காரல, கண்ணை திறந்து பார்க்கல. அந்த வயசுல என்னென்ன பண்ணுமோ அது பண்ண எதுவுமே பண்ணல சார். ஆக்சுவலாக அவங்களுக்கு 16 இயர்ஸில் மேரேஜ் ஆச்சு. அதே எனக்கு 2 இயர்ஸ் கழிச்சு 18ல் நான் மேரேஜ் பண்ணேன். ஓகேங்களா? 18ல் மேரேஜ் பண்ணேன், 19ல் பாப்பா, 21ல் எனக்கு பையன். 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் எனக்கும் வந்திருக்கு. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சைக்கோ மாதிரி, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா சைக்கோ. என்னை அடிக்க பிளைடாலலாம் என்னை கழுத்தை இறக்கிறதுக்குலாம் வந்திருக்காரு. பிளேடாலயா? ஆமாம். குழந்தைக்கு 3 வயசு, தம்பி அப்போ தான் தவழ்ந்து வராங்க. பையன் பாலுக்கு அழுகிறான், பையனும் ஒரு பக்கம் அழுகிறா. பாப்பா பசிக்குதுமா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறா வாய் திறந்து. நான் சொல்கிறேன், அம்மா கிட்ட காசு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது நான் அழுதுகிட்டே ஒரு விஷயம் பாப்பாட்ட சொன்னேன். நம்ம வேணா சாமி கிட்ட போயிடலாமா பாப்பா, நம்மளுக்கு பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. உங்கள் குழந்தைகிட்ட சொன்னீங்களா? பாப்பா கிட்ட சொல்கிறேன், சாமி கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். பாப்பா ஒரு வார்த்தை சொன்னா சார், அம்மா நம்ம 2 பேரும் போகலாம், தம்பியை கொண்டு போய் அம்மாச்சிட்ட விட்டுறலாமா, தம்பிக்கு வலிக்கும், அவன் அழுவாம்மா, நம்ம 2 பேரும் மட்டும் போகலாம் அப்படின்னு. என்ன வயசு அந்த குழந்தைக்கு? பாப்பாவுக்கு அப்போ 3, இப்போ 9 வயசு ஆகுது. நீங்க 3 வயசு குழந்தைகிட்ட எல்லாம் தற்கொலையை பத்தி பேசுறீங்க? அப்போ முடியல சார், சுத்தமா யாருமே சப்போர்ட் கிடையாது. சீரியஸா அம்மா அப்பா வீட்லயே சப்போர்ட் இல்லை, போன வீட்லயே எனக்கு சப்போர்ட் கிடையாது. வேண்டாம்மா தம்பி இருக்கட்டும், தம்பிக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி அழுகவும் அதை பஸ் ஸ்டாண்ட்லேயே கட்டி பிடிச்சி நான் அழுதேன். இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் தங்கம், நம்ம 3 பேரும் எங்கேயா வேலை செய்ய போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போனேன். கம்பெனியில் கூட்டிகிட்டு போய் கம்பெனியில் லேபராக ஒர்க் பண்ணேன், ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணேன். எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு குழந்தைங்கள வச்சுட்டு மெயின்டைன் பண்ணி தாங்க சார் இப்போ இவ்வளோ தூரம் வேலை வந்திருக்கேன். அப்போ என் குழந்தைங்க பாலுக்கு கூட கஷ்டப்பட்ட குழந்தைங்க. இப்போ வரைக்கும் ஒரு சாப்பாட்டு கஷ்டப்பட விட்டதில்லை, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு குறை வச்சது கிடையாது, ஒரு படிப்புக்கு குறை வச்சது கிடையாது. இன்ன வரை என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துட்டு இருக்கேன் சார். யார் சப்போர்ட்டுமே இல்லாமல் அப்போ முடிவு பண்ணதான், என் குழந்தைங்களை விட்டுட்டு நான் ஏன் சாகணும், விட்டுட்டு போன அவனே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும்போது என் குழந்தைங்களுக்காக நான் இருக்கணும் அப்படின்றதுனால அதுலேருந்து நான் மீண்டு வந்ததை இப்போ என் குழந்தைங்களை நல்லபடியாக நான் பார்த்துட்டு இருக்கேன். என் பேர் ஜான்சி சார். நான் நீங்க காலேஜ் பயங்கர எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எப்போ சூசைட் தாட் வந்துச்சு? நான் வந்து 5 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன வயசு உங்களுக்கு? 20. 20ஆ? ஆ. எதுக்கு 20 வயசுல 5 தடவை தற்கொலை முயற்சி? என்னவா? அப்பா வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணுவார். அப்போலாம் நான் வந்து ரேங்க் ஹோல்டர் தான், 3rd ரேங்க் அப்படி 4th ரேங்க் அதிலே தான் வரும். வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவார். எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து தினைக்கும் என்னை அடிப்பார். நீ எதுக்கு வந்து 3rd ரேங்க் எடுக்கிற, இதுக்கெல்லாம் வந்து நீ செத்தே போயிடலாம், அவங்களுக்கு இருக்க மூளை தானே உனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டே இருப்பார். உங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அதுவும் எப்படின்னா ரத்தம் வர அளவுக்கு அடிப்பார். உங்க அம்மா கூட சொந்தக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்களா? அம்மா வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க சார். அப்போ நீங்க அம்மாட்ட சொல்ல மாட்டீங்களா இந்த மாதிரி இப்படி ரத்த வர வரைக்கும் அடிக்கிறாங்க? வந்தா அம்மாவுக்கும் தான் சார் அவர் குடிச்சிட்டு அம்மா கிட்டேயும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பார். 3 டேஸ் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காரு. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணோன்னு தெரியல. அம்மா வச்சுருந்தாங்க, 20 டேப்லெட் எடுத்து போட்டேன் சார். எங்கள் அம்மா கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. மோசமான வன்முறையான ஒரு பேரண்டிங். ஆனால் பெத்த அம்மாவே பெத்த பொண்ணை இப்படி பேசுறதுங்கிறது ஒரு நாளும் ஏற்றுக்கவே முடியாது. மேபி ப்ராபபிளி நீங்களே சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தாலும் அதை சொல்லி கண்டிக்கிறதுக்கு இது முறையல்ல. இந்த வார்த்தையை பேசவும் கூடாது. இது என்னன்னா தப்பான சிக்னலை பாஸ் பண்ணுது. ஆக்சுவலாக எப்படி ஒரு பேரண்ட்டுக்கால இந்த மாதிரி ஒரு கடுமையான மோசமான வார்த்தையை வந்து பெத்த பிள்ளைய நோக்கி பேச முடியுது? இது என்ன வகையான? ஆல்கஹாலிக் ஆர் பர்சனாலிட்டி டிஸார்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தான் சார் நடந்துப்பாங்க. அவங்களுக்கு அந்த எம்பத்தி ஃபீலிங்கே இருக்காது. அவங்க அப்பா ஆல்கஹாலிக் புரிஞ்சுக்க முடியுது,
அம்மா எப்படி? அம்மாக்கு பர்சனாலிட்டி குறைபாடுகள் ஏதாவது இல்ல இருக்கலாம் சார், அல்லது அப்பா பண்ற ஹெல்ப்லெஸ்ஸாக கூட ப்ரெஷர்னால அம்மாவும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அவங்களால அதை எப்படி வெளிக்கொண்டு வரது முடியாம என்னையும் போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னாலதான் சண்டை வருது, அப்போ நீ ஏன் இப்போ ஒழுக்கமாக இருக்க மாட்டேற? ஒழுக்கன்றது வந்து மனசில் இருக்கணும் சார். இப்படி இந்த ட்ரெஸ் போட்டால் ஒழுக்கமாக இருக்காங்க, அந்த ட்ரெஸ் போட்டால் ஒழுக்கமாக இருக்காங்கன்னு கிடையாது. சுடிதார் போட்டு தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஜீன்ஸ் போட்டு ஒழுங்காக இருக்கவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு பொறுத்த வரையுமே ட்ரெஸ்ஸு தான் எல்லாத்தையும் நிரூபிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ 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 நீங்கள் அவங்க கூட சேர்ந்துருக்கீங்களா? எங்கே இருக்கீங்க? ஆமாம் சார், என்னால் அவங்கள அப்படி தூக்கி போட முடியல. ஏன்னா நான் இன்னும் கிராஜுவேட் ஆகல, எனக்குன்னு ஒரு வேலை இல்லை. தெரிஞ்சுமே நான் அதனால தான் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன். அவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் என் தம்பி ஏதாவது ஹாஸ்டல் பார்த்து சேர்த்துட்டு நான் ஏதாவது வேலைக்கு போய் ஹாஸ்டலில் தங்கியிருந்து போகிற மாதிரி இருக்கேன் சார், காலேஜ் டிகிரி முடிக்கிற வரையும். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இல்லாதனால இது தப்பு, இந்த சூழல் நமக்கு எதிராக தான் இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் என்னென்னா, சோஷியல் செக்யூரிட்டி எனக்கு இல்லை, சமூக பாதுகாப்பு இல்லாதனால வேறு வழியே இல்லாமல் அவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய இடத்துல. ஆனால் இந்த விஷயத்தில் ஒன்று நான் உண்மையிலே நான் பாராட்டணுமா, உங்களுக்கு இவ்வளவு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் தம்பியை எப்படியா ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அவன் லைஃப்பை செக்யூர் பண்ணிட்டு நான் வரணும்னு நினச்சிங்கல்ல, அது வந்து உங்ககிட்டேருந்து உங்கள் அப்பா அம்மா கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். உங்களுக்கு இருக்கிற பக்குவமும் மெச்சூரிட்டியும் அதில் ஒரு சிறிதளவும் உங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நீங்கள் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டாம். ப்ராப்ளம் உங்களோட தம்பிக்கும் இந்த நிலைமை வந்திருக்காது. ஆக்சுவலி நீங்கள் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்த்து நீங்கள் ப்ரைவேட் செஷன் அட்டன் பண்ணுறது உங்கள் மனநிலைக்கு நல்லது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட் யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்கள் ரீச் பண்ணுங்கள். ஓகே சார். உங்களுக்கு நேரில் போகிற கஷ்டமாக இருந்தால் ஹெல்ப்லைன் கூட இருக்குது, கண்டிப்பாக யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களை எந்த சூழல் எந்த வயதில் உங்களை தற்கொலைக்கு தள்ளுச்சு? பையனை வந்து ஒரு பொண்ணு மூலமாக லவ் பண்ணி ஏமாத்திரி பண்ணனால அதில் வந்து பையன் பாதிச்சிட்டான். அதில் மனநலம் பாதிச்சு தனியாக நைட்டு 1 மணி 2 மணிலாம் எழுந்து தனியாக சிரிக்கிறான், பேசுகிறான், அழுகுறான் பையன். அதனால் அவனை கூப்பிட்டு போய் சைக்காட்ரிஸ்ட்டை போய் காமிச்சோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு 4 நாள் 5 நாள் ஐசியூவில் வச்சுருந்து இவனோட மனநிலை வந்து ரெண்டே ஒரு ஆப்ஷன் தான். ஒன்று, அந்த பொண்ணை வந்து ஏமாத்திரி போன பொண்ணு கொன்னா ஒன்றுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இல்லைன்னா தன்னைத்தானே கழுத்தை எடுத்துட்டு செத்துருவான். ஒன்று அந்த பொண்ணை கொலை பண்ணணும், இல்லை தன்னை தானே சூசைட் பண்ணிக்கணும். ஆமாம், அப்படி என்ன வந்துருச்சு? ஆமாம் அப்படின்னு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் எங்கள் கவுன்சிலிங்லாம் எங்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் பையனை பத்திரமா பார்த்துங்க அப்படின்ட்டு. அதனால் நானும் ஒய்ஃப் பல நாள் தூக்கம் இல்லாமல் இருந்து அவனை பார்த்துக்கிட்டே இருந்தான். டேப்லெட்டும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த இதுலேருந்து அவன் மீண்டு வரல அவன். அப்புறம் ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்க, சரி அவன் நைட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா அவனுக்காக தான் நம்ம வாழ்கிறோம், அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டுன்னா நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. அப்போ 3 பேரும் ஒன்றா பாய்சன் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா பாய்சன் வாங்கிட்டோம். ஃபேமிலியோட நானும் ஒய்ஃபும் வீட்டிலே சரிஞ்சிட்டோம். பையன் என்ன பண்ணிட்டான், அவனும் பாய்சன் சாப்பிட்டுட்டு 2 வீலர் எடுத்து அந்த பொண்ணு வீட்டில் போய் ஒன்றால் தாண்டி நாங்கள் வந்து குடும்பத்தோட சூசைட் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டான். கடைசியில் போகும்போது என்ன பண்ணிட்டான், என்னோடய ஒய்ஃபோட தம்பிக்கு வந்து ஆல் ஃபேமிலி சூசைட் அட்டம்ப்ட்னு மெசேஜ் போட்டான். என் ஒய்ஃபோட தம்பி வந்து இங்கே சென்னையில் இருக்கான், நாங்கள் திருச்சியில் இருக்கோம். கடைசியில் ஒய்ஃபோட தம்பி என்ன பண்ணிட்டான், இங்கேருந்து அவங்க ஒய்ஃபோட தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி அப்பா மாமாவும் அக்காவும் சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்களாம், போய் பாருன்னதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் வீட்டிலே சரிஞ்சிட்டோம் பாய்சன் சாப்பிட்டு.